அகத்தியர் மாமுனிவர் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி தான் இந்த சர்க்கரை நோய், இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய்க்கு இன்றைய காலகட்டத்தில் என்னங்க தீர்வு இருக்குது? நிறைய பேர் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சித்தா மெடிசனில் எப்பப்போலாம் நம்ம எடுக்கலாம், எனக்கு சுகர் இத்தனை வருஷமாக இருக்குது, இல்லைங்க எனக்கு பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான மூலிகைகள்? முக்கியமாக அமுக்ரா கிழங்கு, அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பொதுவாகவே சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகைனா இந்த அஸ்வகந்தா. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாம். அஸ்வகந்தா மட்டும் கிடையாது, நிறைய மூலிகைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, சுகர் பேஷண்ட்ஸ் இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாமா, வேறு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம்? இதையும் 2 வேளை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பிரிஸ்காக ஆரம்பிச்சிடும். சோர்வாக இருக்கா, அதை நமக்கு சோர்வை போக்கி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்றதுக்கும் இந்த மெடிசன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சுகர் லெவல் இருந்துச்சுன்னா சிம்பிளாக மெடிசன்ஸ் எடுத்தே நம்ம இதை க்யூர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சுகர் லெவல் இங்கே நமக்கு இப்போதாங்க எனக்கு சுகர் இருக்குது நான் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன்னா கவனமாக சித்த மருந்துகளை எடுத்துக்கோங்க. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி தான் இந்த சர்க்கரை நோய், இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய்க்கு இன்றைய காலகட்டத்தில் என்னங்க தீர்வு இருக்குது? நிறைய பேர் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சித்தா மெடிசனில் எப்பப்போலாம் நம்ம எடுக்கலாம், எனக்கு சுகர் இத்தனை வருஷமாக இருக்குது, இல்லைங்க எனக்கு பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம்? இதில் முக்கியமாக அமுக்ரா கிழங்கு, அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பொதுவாகவே சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகைனா இந்த அஸ்வகந்தா. பெரும்பாலும் எல்லாருமே இந்த அஸ்வகந்தா ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும், ஆண்கள் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் எப்படி இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, இந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்த ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இதில் பார்த்தோம்னா தூக்கம் வர்றதுக்கு வித்தானியா சோம்னிஃபரா அப்படின்றது இதோட முக்கியமான ஒரு பொட்டானிக்கல் நேம். அதாவது இந்த வித்தானியா சோம்னிஃபரா தூக்கம் வர்றதுக்கு நமக்கு இந்த அஸ்வகந்தா பயன்படுது. பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். நரம்புறமாக்கி நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. உடலில் ஏதாவது அழற்சி இருந்தாலோ நமக்கு பயன்படுது. ஆன்டிபைரட்டிக் அப்படின்னு சொல்கிற ஒரு எஃபெக்ட், காய்ச்சல் இருந்தாலோ உடல் உஷ்ணம் இருந்தாலோ அதை சரி செய்யக்கூடியது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, நுண்ணுயிர் கொல்லிங்க. நம்ம உடலில் ஏதாவது சளி, காய்ச்சல், இருமல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் அடித்து வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்ரா சூர்ணம். சரி, இப்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சொல்லும்போது இது எல்லாமே சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கு இல்லையா? நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்கிறோம், கால்பாதை எரிச்சல் இருக்குங்க. டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்லக்கூடிய கண்களில் வரக்கூடிய பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, இது எல்லாமே இருக்குது. நரம்பு தளர்ச்சி இதை நோட் பண்ணிக்கோங்க. நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், விரிப்புத்தன்மை, இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் சுகர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த தலைவலி வந்துச்சு. வீட்டில் நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இதனாலேயே ப்ராப்ளம் ஆகுது. நைட்டில் தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படிலாம் சொல்கிறோம். சுகர் வந்ததுன்னா நமக்கு நரம்பு பிரச்சனையோடு சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனையும் ஆண்களுக்கு ஏற்படுது. அப்போ இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாம். அஸ்வகந்தா மட்டும் கிடையாது, நிறைய மூலிகைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, சுகர் பேஷண்ட்ஸ் இந்த அஸ்வகந்தாவை பயன்படுத்தலாமா, வேறு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம்? அதையும் நம்ம பார்க்கலாம். அஸ்வகந்தா பொடி தனியாக பயன்படுத்த வேண்டாம். அஸ்வகந்தா பொடியை மட்டும் நம்ம தனியாக பயன்படுத்த வேண்டாம். இதற்கு மாறாக அஸ்வகந்தா சூரணம் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அஸ்வகந்தா லேகியம் இதையும் சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்த வேண்டாம். அஸ்வகந்தா சூரணம் மட்டும் பயன்படுத்தினா போதும். சூரணம் அப்படின்னு சொல்கிற மருந்து வகை சித்த மருத்துவத்தில் என்ன? ஒரு மூலிகையோட
பல மூலிகைகள் சேர்ந்த கலவையை தான் சூரணம்னு சொல்கிறோம். ஒரு மூலிகை மட்டும் தனியாக இருந்ததுன்னா அதை பொடி அப்படின்னு சொல்லுவோம். அமுக்குரா பொடி, அதிமதுரம் பொடி, கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்கிறது ஒரு மூலிகை, ஒற்றை மூலிகை மட்டும் தனித்தனியாக நம்ம வந்து பவுடராக யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் பொடி. சூரணம் அப்படின்னா 2, 3 இல்லை 4, 5 அதை வந்து மூலிகைகளை அதனுடைய அளவுப்படி சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் சூரணம்னு சொல்கிறோம். அப்போ அஸ்வகந்தா சூரணம் எதற்காக சொல்கிறோம்னா, அஸ்வகந்தாவோட சில மூலிகைகள் நம்ம சேர்த்துருப்போம். ஏலக்காய், சுக்கு, வாய்விடங்கம், கோஷ்டம், அக்ரஹாரம் இந்த மாதிரி மூலிகைகள் சேரும்பொழுது நமக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சரி, அதிகமாக சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் சரி, அஸ்வகந்தா சூரணம் இதை எப்படிங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள், பால் அல்லது தண்ணீரோட பயன்படுத்தலாம். சிலருக்கு அஸ்வகந்தா சூரணமோ பொடியோ பாலில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, பசி எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா இதுலேயே நமக்கு நல்ல ஸ்டாமினா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபுட்டு மாதிரி இது நமக்கு வயிற்றில் இருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னா டக்குன்னு நமக்கு பசி எடுக்காது. அதனால் இதை வெந்நீர்லேயோ இல்லை நார்மலாக வாட்டர்லேயோ ஒரு 1/2 டீஸ்பூன் காலை இரவு 2 வேளையும் சர்க்கரை நோயாளிகள் உணவு எடுத்த பிறகு இதை பயன்படுத்தலாம். ஸோ இதனால் என்னங்க எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயால் வரக்கூடிய கால் மதமதப்பு, எரெக்ஷன் ப்ராப்ளம், இல்லை ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, தூக்கமின்மை இருக்குங்க. இந்த சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் தான் உடல் இளைச்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் தொடர்பாக வரக்கூடிய மதுமேக நோய், இதில் உடல் எடை வந்து கடகடன் நமக்கு இழைச்சிக்கிட்டே போகும். எப்படி எல்லா நோய்க்குமே சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த நீரிழிவு பிரச்சனைக்கும் வாதம், பித்தம், கபம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பித்தம் தொடர்பாக வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு உடல் எடை இழைச்சிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த உடல் எடையை தேற்றுவதற்கு, ஸோ நார்மலாக சுகர் லெவலும் கண்ட்ரோலில் இருக்கணும், வெயிட் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஸ்வகந்தா சூரணத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம். தண்ணீரில் கலந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இரவு நல்லா நமக்கு உறக்கம் வரும். இதனோட வேறு என்னங்க பயன்படுத்தலாம்? கஷாய வகை மருந்து தான். எதற்காக இந்த கஷாய வகை மருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஈஸியாக ஒரு மெடிசனை நம்ம சாப்பிடும்போது டக்குன்னு நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கணும் இல்லைங்களா. ஸோ ஒரு மெடிசன் வாயில் வச்ச உடனே நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா அந்த ஃபார்ம் ஆஃப் மெடிசன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த கஷாய வகை மருந்துகள் முக்கியம். அப்படி என்ன கஷாயம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மதுமேக குடிநீர். இது வந்து சூரண பொடியாக இருக்குது. மதுமேக குடிநீர் பயன்படுத்தலாம், நாவல் குடிநீர் பயன்படுத்தலாம், ஆவாரை குடிநீர், அருகன் கிழங்கு குடிநீர். இது எல்லாமே சர்க்கரை நோயை நமக்கு குறைக்கக்கூடியது. இந்த குடிநீர் வந்து எப்படி சாப்பிடலான்னா, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 5 கிராம் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கணும். காலை இரவு 2 வேளையும் குடிச்சிட்டு வரணும். எப்படி குடிக்கணும்னா, உணவு எடுப்பதற்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக நீங்கள் பார்டர்லைன் டயபிட்டிஸில் இருக்கிறீங்களா, கவலையே வேண்டாம். இந்த 2 மருந்து போதும். ஒரு கஷாயம், அஸ்வகந்தா சூரணம், இது 2மே போதும். இல்லைங்க அப்படி வேறு ஏதாவது மெடிசன் இருந்தாலும் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாவல் கொட்டை சூரணம் பயன்படுது. அஸ்வகந்தா சூரணம் 1/2 ஸ்பூன், இது கூடவே நாவல் கொட்டை 1/2 ஸ்பூன், நாவல் கொட்டை சூரணம் 1/2 ஸ்பூன் தண்ணீரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் 2 வேளை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பிரிஸ்காக ஆரம்பிச்சிடும். ஸோ சோர்வாக இருக்கா, அதை நமக்கு வந்து சோர்வை போக்கி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தர்றதுக்கும் இந்த மெடிசன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சுகர் லெவல் இருந்துச்சுன்னா சிம்பிளாக மெடிசன்ஸ் எடுத்தே நம்ம இதை க்யூர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சுகர் லெவல் இங்கே நமக்கு இப்போ தாங்க எனக்கு சுகர் இருக்குது நான் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன்னா கவனமாக சித்த மருந்துகளை எடுத்துக்கோங்க. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.